வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, இப்போ தாங்க ஆஃபீஸ் விட்டே கிளம்பி போகிறோம். ஆனால் நான் 2 ஆர்டரு வந்துச்சுங்க. 2 ஆர்டருமே புக் பண்ணிட்டேன். ரேப்பிடோவில் ஒரு ஆர்டரு, நம்மளுக்கு ஸ்விக்கியில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்விக்கியோட ஆர்டரை போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஸ்விக்கியோட ஆர்டர் தான் இங்கே பக்கத்துலேயே இருக்குங்க. இங்கே ஷெரீஃப் பாய் பக்கத்தில் தான் ஒரு கடை போட்டுருந்துச்சு. கடை பேர் வேறு பார்க்க மறந்துட்டேனே. அந்த கடையில் போய் வாங்கிட்டு நம்ம பவர் ஹவுஸ் கிட்ட கொடுக்கணுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குன்னு காட்டுது. அரோமா பேக்கரிக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஆமாங்க, அப்படி தான் நினைக்கிறேன். அரோமாவே தாங்க. அட பாவீங்களா, அரோமாவில் போய் வாங்கிட்டு வந்துடலாங்க. நம்மளோட ஸ்விக்கியோட ஆர்டர் வாங்கியாச்சுங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் நம்ம வாங்கியாச்சு. ஸோ பிக்கப் கொடுத்தாச்சு. 1.6 கிலோமீட்டர் தான். இதை போய் டக்குன்னு கொடுத்துட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து இங்கே ஆனந்தாஸில் வாங்கி உக்கடத்தில் கொடுக்கணுங்க. அது ரேப்பிடோட ஆர்டர் தான். ரேப்பிடோவில் ஸ்விக்கியோட ஆர்டர் வரும். அதுக்கு டைம் பிரச்சனை இல்லைங்க. அது வந்து டைம் போட்டிருப்பாங்க 30 நிமிஷத்தில் நீங்கள் கொடுக்கணுன்னு. ஸோ 1.5 கிலோமீட்டர் நம்ம 6 நிமிஷத்தில் போயிடும். திரும்பி வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. யாருங்க சாமி நீங்கள்? வா, போய் கொடுத்துட்லாங்க. ஏன்னா நேற்று மாதிரியே இன்றைக்கி ஓட்டினா தான் நம்ம கொஞ்சமாச்சும் எடுக்க முடியுங்க. இதில் என்ன நேற்று ஒரு கடுப்பு பண்ணிட்டாங்கன்னாங்க, நம்ம ஸ்விக்கியில் ஃபஸ்ட் டைமாக ஜாயின் பண்ணும்போது இவங்க நம்மளுக்குன்னு ரிடக்ஷன் சொல்லி பிடிப்பாங்க. 1900 ரூபா பக்கம் பிடிப்பாங்க. அது நம்மளுக்குன்னு பார்த்து நேற்று பிடிச்சிட்டானுங்க. 1900 ரூபா பிடிக்கல, ஒவ்வொரு வாரமும் 600 ரூபாயை பிடிப்பாங்களாமா. நேற்று நம்ம ஓட்டுனதே 750 ரூபாய்ங்க. ஆனால் அது நேற்றோட அமௌண்ட்டுன்னு இல்லை, டோட்டலாக அந்த வீக்கோட அமௌண்ட்டுன்னு சொல்லி 600 ரூபா பிடிச்சிருவாங்கங்க. பரவாயில்ல, ஏன்னா நம்மளுக்கு அவங்க ஆப்லேருந்து தான் நம்மளுக்கு ஆர்டர் வருது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்னென்னா நேற்று ஓட்டுன அமௌண்ட்டு காலையில் பார்க்குற மைனஸ்ன்னு வந்துச்சுங்க. அதுதான் மனசு கொஞ்சம் வருத்தமாயிருச்சு. அவ்வளோதாங்க. சரி, நான் இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. எங்கேன்னா நம்ம கரெக்டாக இது பவர் ஹவுஸ் கிட்டேங்க. பவர் ஹவுஸ் கிட்ட வந்து கொடுத்தாச்சு. இதுக்கு நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோனா 26 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இன்னொரு ஆர்டருமே போட்டேன். அது வந்து ரேப்பிடோவில் ஃபுட் ஆர்டர் வந்திருக்கு. அது வந்து நம்ம ஆனந்தாஸில் வாங்கிட்டு அதை போய் உக்கடத்தில் கொடுக்கணுங்க. அதுக்கு எவ்வளோனா 30 ருபீஸ் இது போட்டுருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஓகேங்க, நான் போயிட்டு அதை வாங்கிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஏன்னா ரிவ்யூஸ்லேயே ஆரம்பிச்சிட்டிங்களாடா இவ்வளோ தூரம். போகிற வழியில் நம்மளுக்கு இன்ஸ்டாமார்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டாங்க. இப்போ அதை போய் நம்ம வாங்கிட்டு, இதை எங்கன்னா டவுன் ஹால் தான். ஸோ நம்ம உக்கடம் போகிறக்கு டவுன் ஹால் வழியாக தான் போவோம். ஸோ இதை வாங்கிட்டு இதை அப்படியே கொடுத்துட்டு போயிடலான்ட்டு இருக்கேங்க. இப்போ ஆனந்தாஸ் போய் அதை வாங்கணும். இது என்ன ஒரு பிரச்சனைனா, பேக் வேறு இதுக்கே ஃபுல்லாகிடுச்சு. பேகு ப்ரெக்னென்ட்டான பசுமாடாட்டம் ஆயிடுச்சுங்க. இதில் நான் எங்கே வைக்கிறதுன்னு தான் தெரில. அது சின்ன ஐட்டமாக இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்கலாம். முன்னாடி வச்சுப்பேன், பார்க்கலாங்க. நம்ம இங்கே ஆனந்தாஸ்லேயே வந்து ஃபுட்டு வாங்கியாச்சுங்க. என்னென்னா பேக் தான் செம்ம பெருசாக இருக்குது, வைக்க முடியாது கண்டிப்பாக. இது அப்படியே நம்ம இதில் தாங்க பத்திரமா வச்சு எடுத்துகிட்டு போகணும். பத்திரமா நின்றுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, நின்றுக்கும். இது நம்மளுக்கு 2.3 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ரேப்பிடோட ஆர்டரு வெரிஃபை பிக்கப்பா. நம்மளோட செகண்ட் ஸ்விக்கி டெலிவரியில் வந்து ரேப்பிடோவில் வந்து ஆர்டர் கொடுக்க போகிறாங்க.
செகண்ட் டெலிவரி இது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்விக்கியில் நம்ம அங்கே கொடுத்துட்டோம் பவர் ஹவுஸ் பக்கத்தில். இது வந்து செகண்ட் டெலிவரி. எப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா? பேக்கில் ஏன்னா அந்த ஒரு பெரிய பேக் வச்சுட்டாங்க இன்ஸ்டாமார்ட்டில், அது செம வெயிட்டு, அதனால் அது ஃபுல்லாக பேக்கை எடுத்துக்கிச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி செட்டு போட்டிருக்காங்க. இது இங்கே பக்கத்தில் தாங்க, அவ்வளோதான். லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டோன்னு தான் காட்டுது. இன்னும் 200 மீட்ரு தாங்க. இதை கொடுத்துட்டோன்னா நம்ம டேரெக்டாக இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கினது ஸ்விக்கியோட தாங்க கொடுக்குறக்கு போயிடலாங்க. நம்மளோட செகண்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸ்விக்கியில் இன்ஸ்டாமார்ட்டில் வந்தது இல்லைங்க, அந்த ஆர்டர் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரேப்பிடோவில் ஆனந்தாஸில் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணோம் இல்லைங்க, அந்த ஆர்டர் தான் நம்ம தேர்டாக கொடுக்க போகிறோம். பிரச்சனை இல்லைங்க, அது ஏன்னா டைம் இன்னும் இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ டைம் ரிமைனிங் இருக்குன்னா, ஒரே நிமிஷம் இருங்க, இதை முடிச்சுட்டு காட்டிடுறேன். கோ டு ஹோம் பேஜ். அவங்களுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குங்க, அதுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஏன்னா பக்கத்தில் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காட்டுது. ஸோ பிரச்சனை இல்லைங்க, போயிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரேப்பிடோவில் புக் பண்ணாங்க இல்லைங்க ஃபஸ்ட்டு ஆனந்தாஸில், அந்த கஸ்டமரோட லொக்கேஷனுக்கும் பக்கத்துலேயே வந்தாச்சுங்க. ஏன்னா இது நம்மளுக்கு 600 மீட்டர் தான் காட்டுது. அவ்வளோதாங்க, பக்கத்துலேயே வந்தாச்சுங்க. நம்மளோட தேர்ட் ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸ்விக்கியில் ஏதோ ஆர்டர் போடுறாங்கங்க. சூப்பராக தான் கட்டிங்களா? எங்கே இருக்கீங்க? தலசேரி ரெஸ்டாரண்ட் இங்கே தான், அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேங்க இது. ஆமாங்க, பக்கத்தில் தான் இருக்குது. 270 மீட்ரு தான். தலசேரி பிரியாணி இதை வாங்கி 200 மீட்டர் தான் இது 2 கிலோமீட்டர் தான் காட்டுச்சுங்க. அங்கே போய் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இன்னொரு ஆர்டர் கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஆனால் கொஞ்சம் போங்க. நம்ம இங்கே நம்மளோட 4th ஆர்டர் வாங்குறதுக்காக வந்தாச்சுங்க. எங்கன்னா தலசேரி. இது எங்கே இருக்குன்னா உக்கடமில் இருக்குது. இது என்னென்னா இவங்க நோட் பண்ணி போட்டிருக்காங்க, இது வந்து நீங்கள் ஹேண்டில் வித் கேரோட பார்த்துக்கோங்க, இது வந்து ஒருத்தங்களுக்கு கிஃப்ட்டுக்காக போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். எப்படி நம்ம பத்திரமா தான் கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லைங்க. என்னடா இடிச்சிட்டு போகிறேன் வெங்காயம். அதான் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 10:21 ரெடி ஆயிருமாமாங்க. ஸோ ரெடி ஆயிடுச்சுன்னா அப்படியே நம்ம வாங்கிட்டு போகிறது தாங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம இங்கே உக்கடம் தலசேரி பிரியாணி கிட்ட தாங்க இருக்கோம். ஆமாங்க, நம்ம 9 o'clock ரைடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 10:19 பக்கம் ஆச்சு. 9 o'clock ஸ்டார்ட் பண்ணல, 9:15 தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் 10:24 ஆச்சுங்க. இப்போ நம்ம 3 ஆர்டர் நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. 2 ஸ்விக்கி ஆர்டர், ஒரு ரேப்பிடோ ஆர்டர் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து 4th ஆர்டருக்காக நம்ம வெயிட் பண்ணி ஸ்விக்கிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ ஆர்டர் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஆர்டர் ப்ரிப்பேரிங்கில் தான் இருக்குது. 10:21 ரெடி ஆயிரும்னு போட்டிருக்காங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சுன்னா அதை வாங்கிட்டு நம்ம கொண்டு போய் கொடுக்குறதாங்க. இதை கொடுத்துட்டு அப்படியே மொத்தமாக உங்களுக்கு எல்லாம் இந்த ஆர்டரை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு மிச்சத்தெல்லாம் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கான ஆலில் போட்டுக்கோங்க. ஓகேங்க, வாங்க வீடியோ போகலாம். எங்கள் அம்மா கூப்பிட்டு பேசிடலாங்க. ஏன்னா எங்கள் அம்மா அவ்வளோதான், என்னை ஏற்கனவே இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க. எங்கள் ஊருக்கு போயிருக்காங்க பாட்டி வீட்டுக்கு. எங்கள் சித்தி இருந்துட்டு போட்டு கொடுத்துருச்சாட்ருக்கு. அவன் பாரு நைட்டெல்லாம் தூங்காமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கானே. எங்கள் அம்மா வந்து ஒரு ஹலோ மா, என்ன பண்ணிருக்க? சரிம்மா, நீ தூங்கு, நான் வந்துட்டேன். நான் சாப்பிட்டேம்மா, இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். சரிம்மா, சரிம்மா, டாட்டா, குட் நைட். சரிம்மா, டாட்டா, குட் நைட். அவ்வளோதாங்க, எங்கள் அம்மா தூங்கிருச்சாட்ருக்கு, அதனால் எதுவும் பேசல. ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம இது ரெடி ஆயிடுச்சுன்னா வாங்கிட்டு கிளம்பிடலாங்க. நம்ம இங்கே தலசேரி பிரியாணியில் ஃபுட்டு வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு பேக்குள்ளே போட்டாச்சு. இதை வாங்கிட்டு நம்ம எங்கே கொண்டு போய் கொடுக்கணுன்னா செல்வபுரம் போகணுங்க. செல்வபுரம் போய் இதை நம்ம கொடுத்துட்டோன்னா
நம்மளுக்கு இந்த ஆர்டர் கம்ப்ளீட்டடுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2.6 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஓகேங்க, நம்மளோட 4th ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ டோட்டலாக ஸ்விக்கியில் மட்டும் நம்ம 3 ஆர்டர் பார்த்துருக்கோம், 88 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம ரேப்பிடோவில் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா இன்றைக்கி ஒரு ஆர்டர் தாங்க பார்த்துருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க காட்டிடுறேன். ரேப்பிடோவில் எவ்வளோ ஆர்டர்னா இப்போது இன்றைக்கி ஓட்டுனது 30 ரூபாய்ங்க. ஸோ 88 + 30 உங்களுக்கு 118 வருதுங்க. 118 வரைக்கும் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆச்சு. 12:30 இல்லை 10:30. 120ன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம 1 ஹவருக்கு 100ங்கிற கால்குலேஷனில் போயிட்டுருக்கோங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஜாயின் பண்ணதே நம்ம லேட்டாக தாங்க நம்ம லாகினே பண்ணோம். ஆமாம், ஏன்னா ஆஃபீஸில் நான் இங்கே கிளம்புறக்கே 9:35க்கு மேலே ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்தனால இன்றைக்கி 8:30க்கே கிளம்பியிருக்கணும். ஆனாலும் இன்றைக்கி 9:30 மட்டும் ஆயிடுச்சுங்க. கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பிடிச்சிடலாம், பார்த்துக்கலாங்க. இப்போ எங்கேயாவது கடை மட்டும் இருந்தால் போய் சாப்பிட்ணும். எனக்கு பயங்கரமாக பசிக்குது. மதியம் வேறு சாப்பிடவே இல்லை, இப்போ பசிக்குதுங்க பயங்கரமாக. நம்ம இங்கே பொன்னைராஜபுரம் ஒரு கடையிலைங்க ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையாட்டு இருந்துச்சு. அங்கே போய் 2 தோசையுமே ஆம்லேட்டும் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு இப்போ அது பக்கத்துலேயே ஒரு பைக் டாக்ஸியோட ஆர்டர் வந்துச்சு. ஒரு அண்ணாவை கொண்டு போயிட்டு நம்ம ஆர்எஸ்புரத்தில் விட்னாங்க. ஆர்எஸ்புரத்தில் விட்டோன்னா நம்ம அப்படியே ஸ்விக்கி ஆர்டரை கண்டினியூ பண்ணிடலாங்க. நம்ம ரேப்பிடோவில் வந்த ஆர்டரை முடிச்சாச்சுங்க. இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னாங்க, நம்ம மறுபடியும் இப்போ உக்கடம் போகணுங்க. உக்கடம் இல்லை, கரெக்டாக சொல்லணுன்னா டவுன் ஹால் போகணுங்க. ஆமாம், ஏன்னா நம்மளுக்கு அங்கே ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ இன்னொரு அண்ணாவை நம்ம டவுன் ஹாலில் தான் விடணும். சூப்பர், எங்கே போயிடலாம். சூப்பருங்க, இந்த அண்ணாவை அப்படியே விட்டுட்டோன்னா நம்ம அப்படியே அதையும் வாங்கிடலாங்க. பர்லி கிரவுண்டு கிட்டே இருக்குங்க. இந்த அண்ணாவை பர்லி கிரவுண்ட்லேருந்து டவுன் ஹால் கூப்பிட்டு போகணுங்க. மேப் என்னன்னே தெரியலைங்க, சரியான டென்ஷன் பண்ணுது என்னைய. லொக்கேஷனே ஒழுக்கமாக காட்ட மாட்டேங்குது, இஷ்டத்துக்கு காட்டிகிட்டு இருக்கு. இந்த ஆர்டருக்கு ஒரு 25 ரூபா வந்துச்சுனாலும் நம்மளுக்கு பரவாயில்ல தான். ஏன்னா நம்ம இப்போ போகிறதே இன்னொரு ஆர்டருக்காக போகிறோம். இதை அப்படியே நம்ம ஒரு பொது சேவை செய்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிடலாங்க. சரி விடுங்க, என்ன கருப்பு. 7655 1 செகண்ட்ண்ணா. 7655 போகலாண்ணா. ओह मेरा पैसा कितना भाई? அண்ணா எனக்கு காட்டுறது உங்களுக்கு தான் காட்டும். நம்ம இங்கே டவுன் ஹாலில் அந்த அண்ணா விட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு. நம்ம இப்போ நம்ம ஸ்விக்கியோட ஆர்டரோட லொக்கேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 800 மீட்ரு தாங்க. பரவாயில்லைங்க. இன்றைக்கி நம்ம போன 2 ஆர்டருக்குமே நம்ம சும்மா திரும்பி போவோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 2 ஆர்டருக்கும் சேர்த்தியே நம்ம ஏர்ன் பண்ணிட்டோங்க. பரவாயில்ல. இப்போது இங்கேருந்து நம்ம 700 மீட்டர்ஸ் தாங்க. போய் முத்துரவுத்தரில் பிரியாணி வாங்கிட்டு எங்கே கொடுக்கணும்னு மட்டும் பார்க்க மறந்துட்டேன் நான். ஆனால் டிஸ்டன்ஸ் 2 கிலோமீட்டர் தான் போட்டுருந்துச்சு. ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துட்டு நம்ம கொடுத்துடலாம். நம்ம இங்கே ஹெச்எம்ஆருக்கு ஃபுட்டு வாங்குறதுக்காக வந்தாச்சுங்க. என்ன ஆகிட்டு இருக்கு நீ? கை சிம்பிள் பார்த்தீங்களா அவனுக்கு? 9117. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? பார்த்தீங்களா அவனுக்கு கொழுப்ப? குழுக்க ஏற்று இருந்துட்டு அவனுக்கு பார்த்தீங்களா கை நீட்டி சொல்கிறான். பிக்கப் கம்ப்ளீட்டட்.
சுக்கரவார்பேட் டவுன் ஹால் பரவாயில்லைங்க, பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓகே இதை போய் நம்ம கொடுத்துட்டோன்னா நம்ம எத்தனை ஆடுன்னு தெரியல, பார்க்க மறந்துட்டேங்க. அது உங்களுக்கு சொல்கிறேன். 1.2 கிலோமீட்டர் காட்டுறாங்க பையன். பேக்கில் வச்சிடலாம். ஐயோ எவ்வளோ ஓட்டியிருக்குன்னே தெரியாமல் ஓட்டிகிட்ருக்கேங்க இன்னும். டைம் பார்த்திங்கன்னா 11:20 பக்கம் ஆச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 200 ரூபாய்க்கு மேலே நான் ஓட்டிட்டேன். அது ரைட் டர்ன் பண்ணுற இடம் தான், அதனால் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா வண்டி எதுவும் வராமல் இருக்கும்போது பார்த்து தாங்க திருப்பணும். ஸோ அதுதான் டேஞ்சர். நான் எந்த வண்டியும் வராமல் இருக்கும்போது தான் பார்த்து தான் திருப்பியிருக்கேன். ஸ்விக்கியில் இருக்க மேப்பு சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. ஆனால் ரேப்பிடோவில் வெங்காயம் மாட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நான் இந்த பக்கம் போயிடறேண்ணா, அது எங்கெங்கேயோ காட்டுதுங்க. இப்போ நான் வந்து இருறா ஆறு நடிச்சிட்ருக்கேன், நான் பறந்து போகிறதா பேசுகிற குர்றானுங்களான்னு பாருங்கங்க. நான் எப்படி உங்கள் கூட அப்புறம் பேச்சில் உரையாடி கொண்டு வருவது? டே புழுக்க நீ போ ஃபஸ்ட்டு, நீ என்னை டென்ஷன் பண்ணுற. டே ஏதோ திட்டி போடுவோண்டா, லாரிங்க வாரிங்க இப்படி ஓட்டு போயிட்டுருக்க. என்னங்க எடுக்க மாட்டேறாங்க? அதெல்லாம் சீக்கிரம் எடுத்தலைண்ணா, வேறு வேலைக்கு போகணுதில்ல. இடத்துல உங்ககிட்டே அரை மணி நேரம் இருந்தால் நான் என்ன பண்ணுறது? நம்மளோட ஸ்விக்கியோட ஆர்டரையும் பிக்கப் பண்ணியாச்சுங்க. ரேப்பிடோவில் வந்து ஃபுட் ஆர்டரையும் பிக்கப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ரேப்பிடோவோட கொடுக்குறக்கு போயிடலாங்க. ஏன்னா அதான் சாய்பாபா காலனி போகணும். நம்ம அதை சாய்பாபா காலனி கொடுத்துட்டோன்னா அப்படியே நம்ம ராமநாதபுரம் போயிடலாங்க. ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து மறுபடியும் ராமநாதபுரம் போனால் அது லேட் ஆயிரும். ஸோ அதனால் இப்படி போய் நம்ம கொடுத்துட்டு போயிடலாங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட 2 ஆர்டர் இப்போ நம்ம பேக்கில் இருக்குங்க. ஒன்று வந்து சாய்பாபா காலனியில் பாரதி பார்க்கில் கொடுக்கணும், இன்னொன்று வந்து நம்ம ராமநாதபுரம் கொடுக்கணுங்க. ஸோ அதனால் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு சாய்பாபா காலனி பாரதி பார்க்கில் அங்கே கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ராமநாதபுரம் போயிடலாங்க, அப்படியே டேரெக்டாக போயிடலாம். ஸோ ராமநாதபுரம் கஸ்டமருக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டிலே ஆகும்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்து வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நம்ம அழுத்திட்டுலாம் போக வேண்டியதில்லை, ஸ்பீடாக நார்மலாக க்ரூசிங் ஸ்பீட்லேயே போய்க்கலாங்க மெதுவாக. நம்ம இங்கே பாரதி பார்க்கில் ஃபுட்டை கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்மளோட பேக்கில் வந்து ராமநாதபுரத்தோட ஃபுட்டு இருக்குது. இந்த டைமில் நம்மளுக்கு இன்னொரு ஆர்டர் போட்டிருக்காங்க ரேப்பிடோலேருந்து. எங்கேன்னா இங்கே பக்கத்தில் தான் ஹேங் அவுட் இருக்குது 500 மீட்டர்ஸில். அங்கே வாங்கிட்டு நம்ம ஒரு ஆர்டரை போய் உக்கடத்தில் கொடுக்கணுங்க. ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம அந்த ராமநாதபுரம் போயிட்டோன்னா கரெக்டாக இருக்குங்க. கஸ்டமர் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் ராமநாதபுரத்துக்கிட்ட, ஆனால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும்னா அப்படின்னு. அவங்க பிரச்சனை இல்லை ப்ரோ நீங்கள் வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் வேணால் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடலாங்க அவங்கக்கிட்ட. அவ்வளோதாங்க, நம்ம இங்கே ஹேங் அவுட்டில் ஃபுட்டு வாங்கிட்டே கிளம்பியாச்சுங்க. அங்கே ராமநாதபுரம் கஸ்டமர் அவங்க கூப்பிட்டாங்க, ப்ரோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ரோ அப்படின்னாங்க. அவ்வளோதாங்க நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து நம்ம கொடுக்க வேண்டியது உக்கடம் தான். உக்கடத்தில் கொடுத்துட்டு நம்ம அப்படியே ராமநாதபுரம் போயிடலாங்க. நம்மளுக்கு இங்கே ராமநாதபுரத்துலேயே கொடுத்தாச்சுங்க. கஸ்டமர் அந்த அண்ணாக்கிட்டே சொல்லியாச்சு, சாரி சொல்லி ரொம்ப டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லியாச்சுங்க. இப்போது நம்மளுக்கு எங்கேனா உக்கடம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இதை எங்கே நம்ம கொடுக்கணுன்னா உக்கடத்தில் வாங்கிட்டு காந்திபுரத்தில் போய் கொடுக்கணுங்க. ஓகேங்க, நம்ம இந்த ஆர்டரும் பார்க்குற கிளம்பிடலாங்க. இப்போ நம்ம வந்து உக்கடத்துக்கு ஆர்டர் வாங்குறதுக்கு போயிட்டுருக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு 12:30 அதுக்குள்ளே போயிருச்சாங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மாற்றி 2 ஆர்டரு 3 ஆர்டர் வாங்கிட்டெல்லாம் வந்துட்டு இருந்தவங்களாங்க. அதனால் டைம் போனதே எனக்கு தெரில. அதுவும் அங்கே சமாளித்து இங்கே சமாளித்து அப்படி இப்படின்னு வந்து டைமை மேனேஜ் பண்ணி எல்லா பக்கமும் இப்போ பர்ஃபெக்டாக செட்டில் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம வந்து உக்கடத்தில் ஒரு ஆர்டர் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். உக்கடத்தில் வாங்கிட்டு இதை நம்ம காந்திபுரத்தில் கொடுத்துட்டோம்னா இன்னொரு ஆர்டரும் கம்ப்ளீட் ஆயிடுவோங்க.
நம்ம இங்கே உக்கடத்தில் ஃபுட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ கிளம்பி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா காந்திபுரமில் இதை கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்கோங்க. இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 rupees ஏதோ சம்திங் போட்டிருந்தாங்க, 55 ஏதோ போட்டிருந்தாங்க. ஐயோ, இன்றைக்கி ஓட்டின மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே ஓட்டியிருப்பாங்களான்னே தெரிலைங்க. ஆமாம், ஏன்னா ரேப்பிடோவில் ஒரே ஆர்டரு, ஸ்விக்கியில் 2 ஆர்டரு வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு, ரேப்பிடோவில் 2 ஆர்டரு, ஸ்விக்கியில் ஒரு ஆர்டரு வச்சு அப்படி இப்படி மாற்றி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோங்க. வேறு இவ்வளோ நேரம் சும்மா இருந்தோம், அவ்வளோ நேரம் கொடுக்காம சும்மாவே இல்லைங்க. இன்றைக்கி சொல்லப்போனால் ஆர்டர் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு ஆர்டருக்கு 2 ஆப்லேயும் நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டனால 2 ஆப்லேயும் ஓட்டிகிட்ருக்கோங்க. ஆனால் இதே ஏதோ ஒரு ஆப் மட்டும் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோன்னா நம்ம ரொம்ப கம்மியாக தான் ஏர்ன் பண்ணி இருக்க முடியும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லைங்க. இப்போது டைம் எவ்வளோ ஆச்சுன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னாங்க, ஐயோ இங்கே பாருங்கள், 1 2 3 4 நல்லா இருக்குல்ல. எல்லோரும் 1 டைம் தான் நல்ல டைம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு எல்லா டைமும் நல்ல டைம் தாங்க. அதனால் 1 2 3 4 1 2 3 4ங்க. ஹலோ ப்ரோ, லொக்கேஷன் ரீச் ஆகிடுச்சுங்க. ஆனால் என்ன ஹோட்டல்னா வந்தாச்சுங்கண்ணா, ப்ளூ ஸ்டார். சரி, ஓகே, நான் வரேங்க. நம்ம இங்கே காந்திபுரமில் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார், அங்கேயும் நம்ம டெலிவரி கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அப்படியே எங்கே போகலாம்? டோட்டலாக ஸ்விக்கியில் மட்டும் நம்ம இன்றைக்கி 6 ஆர்டர் பார்த்துருக்கோங்க. 6 ஆர்டருக்கு நம்மளுக்கு 222 கொடுத்துருக்காங்க, 222. உள்ளே போ, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மறுபடியும் நம்மளோட ஏரியாவுக்கு போகலாம். அந்த அண்ணா பார்த்தீங்களாங்க, ஸ்விக்கி அண்ணா வந்து அந்த ஹிந்திக்காரன் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு பையா வீட்டுக்கு போ அப்படின்ட்டு போகாதுங்க. நம்ம கரெக்டாக காந்திபுரம் அந்த ஆர்டர் கொடுத்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஆர்எஸ்புரம் போகலான்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பேங்க. சொன்ன ஒரு 2-3 செகண்டில் கேமரா ஆஃப் பண்ணுறேன், உடனே ஆர்டர் போட்டாங்க. எங்கேன்னா ஆர்எஸ்புரமில் இருக்க பீஸா ஹட்டில் போட்டிருக்காங்க. பீஸா ஹட்லேருந்து பக்கத்துலேயே தாங்க அந்த லொக்கேஷனும். காந்தி பார்க்குக்கு பக்கத்தில் போட்டு வந்துச்சுங்க, பொன்னைராஜபுரம் கட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே போய் கொடுத்துட்டோன்னா நம்ம ஸ்விக்கியில் இன்றைக்கி டோட்டலாக 7வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிருங்க. பாருங்கள், இந்த ஆர்எஸ்புரமே இப்போ ஃபுல்லாக வெறிச்சோடி இருக்குது. இந்த ஆர்எஸ்புரத்தில் காலையில் எல்லா கூட்டமும் எல்லா டிராஃபிக்கையும் பார்க்கும்போது நான் இங்கே தான் இருக்கேன். இந்த ஊரே தூங்கினதுக்கப்புறமும் கூட நான் இங்கே தாங்க இருக்கேன். ஸ்பீட் பிரேக் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு. எங்கள் அம்மா கிட்ட வேற என் தங்கச்சி சொல்லி வச்சிட்டாலாட்ருக்குங்க. எங்கள் அம்மா என்ன சொல்லுதுன்னா, நீ நைட்டெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, ஒழுக்கு மரியாதையாக போய் படு தூங்கிடு. எங்கேயாவது வண்டியில் போகிறத இனிமேல் நான் பார்த்தேன் இல்லை யாராவது சொன்னாங்க உன்னை அவ்வளோதான் தொலைச்சி போடுவேன் அப்படிங்குதுங்க எங்கள் அம்மா. எங்கள் பாட்டி ஊருக்கு போயிருந்தாங்களா, அப்போ எங்கள் சித்தி இருந்துட்டு போட்டு குடிச்சாட்டிருக்கு. ஆமாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:17 ஆச்சுங்க, 1:20 பக்கம் ஆச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பீஸா ஹட்டுக்கு வந்து ஆர்டர் வந்து அவங்கக்கிட்ட பீஸாவுக்கு போடுற பேஸு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னால ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம பர்மா பாய்க்கு போகிறோம். பர்மா பாய் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஃபுட்டு வாங்கிட்டு நம்ம எங்கே கொடுக்கணுன்னா காந்திபுரமில் ராம்நகர்கிட்ட கொடுக்கணுங்க. அங்கே போய் கொடுத்தோன்னா நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 455 பக்கம் ஆச்சு. இது 50 rupees போட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா டோட்டலாக இன்றைக்கி 1:30 மணிக்குள்ளே நம்ம ஒரு 500 வரைக்கும் ஓட்டின மாதிரி கால்குலேஷன் ஆயிருங்க. ஸோ 10, 11, 12, 1, 2னே வச்சுக்கலாம். 5 ஹவர்ஸில் நம்ம டோட்டலாக 500 rupees ஏர்ன் பண்ண மாதிரி ஆயிருங்க. இன்றைக்கி ஏதாவது ஆர்டர் அதிகமாக வரும் நம்ம ஓட்டிடலான்னு பார்த்தா இன்றைக்கி ஆர்டரே அவ்வளோவா எதுவுமே கொடுக்கலைங்க இவனுங்க.
விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நான் பர்மா பாயில் ஃபுட்டு கலெக்ட் பண்ணியாச்சுங்க. ஃபுட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எங்கே போகணுன்னா நம்ம காந்திபுரம் கிட்ட போகணுங்க. கரெக்ட் அட்ரஸ் அம்மா தர்ஷனுங்கிற ஆர்டர் போட்டிருக்கா. அப்படி கரெக்டாக இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் வருதுங்க. ராம்நகர் போகணும். கரெக்டாக அங்கே போய் கொடுத்துட்டோன்னா இந்த ஆர்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம கையில் 500 ஆயிருங்க. ஐயோ பயங்கரமாக குளிருதுங்க. பேக்கில் க்ளவுஸ் இருக்குது, க்ளவுஸ் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரிலாம் குளிருச்சுன்னா எப்படி நான் லடாக்கெல்லாம் போகிறது? லடாக்கெல்லாம் நேரம் போய் நல்லா உட்காந்துட்டு இருந்தேன்னா வரைஞ்சி உட்காந்துட்டு இருந்திருப்பேன். என்னங்க இது? இரு, அவ்வளோதாங்க, போகலாம். இப்போது கை கிட்ட குளிர் அவ்வளோவா தெரிலங்க க்ளவுஸ் போட்டனால. என்னங்க இன்றைக்கி நம்ம ஒரு 700 பக்கம் பிடிச்சிடலாம். ஒரு 2-3 நாள் 700 ஓட்டினா நம்ம இது வரைக்கும் விட்டு அமௌண்ட்டெல்லாம் டேலி பண்ணிடலான்னு பார்த்தா இன்றைக்கி அவ்வளோ கிடைக்கல. 120 பக்கம் ஆச்சுங்க. இதை கொடுத்துட்டு ஏதாவது ஆர்டர் வந்தால் நம்ம ஓட்டலாங்க, இல்லை அப்படியே நம்ம ரூமுக்கு போயிடலாங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ரெஸ்ட்டும் வேணும். இந்த ஒரு 2 வாரமாக ரெஸ்ட்டே இல்லாமல் பயங்கரமாக ஓட்டிகிட்ருக்கேன். ஆமாங்க, ப்ராப்பராக தூக்கம் இல்லை. 5 மணி நேரம் 4.5 மணி நேரம் தான் தூங்கிட்டுருக்கேன். மறுபடியும் காலையில் 9 மணிக்கு ஒர்க்கு போகணுன்ட்டு 10 மணிக்கு ஒர்க்கு போகணுன்ட்டு 9 மணிக்கு எந்திரிச்சிட்ருக்கேன். ஸோ தூக்கமே பத்துறது இல்லைங்க. பாருங்கள், நைட் டைமில் இந்த ஆர்எஸ்புரம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம காந்திபுரமில் இந்த ஃபுட்டை கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாங்க ரூமுக்கு. ஆமாம், ஏன்னா இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னா ராமநாதபுரம் போடுறாங்க இங்கேருந்து. இங்கே இப்போ டைம் இப்போயே பார்த்தீங்கன்னா 1:40 பக்கம் ஆச்சு. நம்ம இங்கேருந்து அங்கே ஃபுட்டு வாங்குறதுக்கு காந்தி பார்க்கிட்ட போகணும். அங்கே போகிறதுக்கு 150 ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து நம்ம ராமநாதபுரம் போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸுங்க. ஸோ அதுக்கே ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும். ஸோ நம்ம திரும்பி அங்கே போயிட்டு வரப்போதெல்லாம் 3 மணி 3:30க்கு மேலே ஆயிடுங்க. ஸோ 3:30க்கு தூங்கிட்டு காலையில் 8 மணிக்கெலாம் எந்திரிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஸோ அதனால் என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா அப்படியே இங்கேருந்து கிளம்பிடலான்னு டிசைட் பண்ணிட்டேங்க. ஓகேங்க, நான் மிச்சத்தெல்லாம் நாளைக்கு வீடியோவில் நம்ம டோட்டலாக எவ்வளோ ஓட்டுறோன்ட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு வெயிட் பண்ணி பாருங்கள். ஓட்டுறதுக்காக இன்ட்ரெஸ்ட்டோடு நானும் வரேங்க. பாய். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் தாங்க இருக்கோம். ஸோ நம்ம டே 13 டோட்டலாக எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா நேற்று நம்ம 505 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோங்க. நேற்று நம்ம என்ன டைம் வரைக்கும் ஓட்டியிருந்தோம்னா 9 o'clockலேருந்து நம்ம நைட்டு ஒரு 1:30 வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்தோங்க. ஸோ ஓட்டி நம்ம 505 ரூபா தான் எர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம டோட்டலாக நேற்று ஸ்விக்கி ரேப்பிடோ ரெண்டுலேயுமே ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸ்விக்கியில் 282 ரூபா ஓட்டியிருக்கேன். ரேப்பிடோவில் நம்ம பார்த்தீங்கன்னா 223 ரூபா பக்கம் இதை ஓட்டியிருக்காங்க. 223 ரூபா ஓட்டியிருந்திருக்கேன். ஸோ டோட்டலாக 505 ரூபா ஆச்சு. ஸோ நம்ம டே 1லேருந்து டே 13 வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 4715 ரூபா ஓட்டியிருக்கோங்க. ஆமாங்க, கொஞ்சம் கம்மி தான். ஸோ இன்னும் நம்ம 15,000 ரூபா சேலஞ்சில் இன்னும் எவ்வளோ வேணும்னா 10,285 ரூபா இன்னும் 17 நாளில் வேணுங்க. ஓட்டிடலாங்க, பிடிச்சி கட்டிடலாம்.